லாஸ்ட் சண்டே சித்தி வீட்டுக்கு தான் போனோம். சரி சித்தி வீட்டுக்கு போய் ரொம்ப நாளாச்சு அப்படின்னு பசங்களை கூட்டிகிட்டு போகலான்னு. அதோட சித்தியுமே வந்து ஊருக்கு போயிருந்தாங்க. சரி தம்பி தங்கச்சி சித்தப்பா எல்லாரையும் பார்த்துட்டு வரலான்னு போனோம். பசங்களுக்கு வந்து ஒரே குஷி. ரொம்ப நாள் விட்டு அவங்க சித்தி மாமா எல்லாரையும் பார்க்கணும் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. போனதுமே வந்து வெயிலுக்கு இதமாக தங்கச்சி வந்து மோர் அடித்து வச்சுருந்துச்சு. நம்ம போகும்போது மத்தியானம் ஒரு 12-1 மணிக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த மோரெல்லாம் குடிச்சிட்டு சித்தப்பா வந்து நாட்டுக்கோழி தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க போல். அதனால் தங்கச்சி வந்து சூப்புக்கும் நாட்டுக்கோழி வறுவலும் ரெடி பண்ணிகிட்டு இருந்துச்சு. மசாலா எல்லாமே அரைச்சி ரெடியாக வச்சுருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு குக்கிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். சமைச்செல்லாம் முடிச்சுட்டு என்னடா யாரையுமே சாப்பிட்றதுக்கு காணும்னு வெளியில் வந்து பார்த்தா எல்லோரும் கிரிக்கெட்டு ஷட்டில் காக்குன்னு விளாண்டுட்டு இருந்தாங்க. சரி இவங்க இப்போ வர்ற மாதிரி தெரியலை அப்படின்னு எல்லோரும் கிரிக்கெட் விளையாடுறத பார்த்ததும் எனக்குமே ஆசையாக வந்துருச்சு. அப்புறம் எல்லாருமா சேர்ந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு, அதுவும் நாங்களாவது கம்மியாக அடித்தோம். இந்த அருண் ராஜேஷ் இவங்களாம் ரொம்ப ஹைட்டாக அடித்து கடைசியாக பால் தொலைச்சிட்டு தான் வீட்டுக்கு வந்தாங்க.